ஸ்கூல் போயிட்டு டயர்டாக வர குழந்தைங்களுக்கு கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம வெறும் 3 பொருளை வச்சு இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு 1 கப்பு பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருங்க. அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே பழுத்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை இந்த பாலோடு சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடுங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப ஹெல்தியானது. அதே டைமில் குளிர்காலத்தில் இல்லை குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் சாப்பிட்டாலே சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு வாழைப்பழத்தை இந்த மாதிரி பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்களேன். டேஸ்ட் பால்கோவாவா இல்லை பஞ்சாமிரதமானு சொல்கிற மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இனி அடிக்கடி கடைக்கு போய் ஸ்வீட் வாங்க வேண்டிய கவலையே வேண்டாம். வெறும் 3 பொருளை வச்சு வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க.